பிக் பாஸ் சீசனோட 9 இப்போவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த டைம் வந்து விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போறாரா இல்லை கமலை தொகுத்து வழங்க போறாரா அப்படின்ற மாதிரி நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வர போறாங்களா அப்படின்ற மாதிரியுமே ஒரு கொஸ்டின்ஸுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா ரிவ்யூவை பார்த்து, ஏன்னா வந்து எபிசோட் ஃபுல்லாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ப்ரோமோஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்டேட் வர்றது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலில் இப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுட்டு இங்கே பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைத்துலேருந்து ரெகுலராக எப்போதும் கிட்டத்தட்ட நம்ம 4-5 சீசனாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சீசனும் சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து வந்து ப்ரோமோக்கள்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் மிட்டில் ஒரு எண்டுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபீவர் வந்து ஹைப்பில் போயிடும். இவங்கெல்லாம் கன்ஃபார்ம்ப்பா அப்படின்ற மாதிரி போயிடும். 2-3 ப்ரோமோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கமலஹாசன் இந்த சீசன் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு வந்து துளியுமே கிடையாது. ஏன்னா 130 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு இருந்தார். விஜய் சேதுபதிக்கு வெறும் 30 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 7வது சீசன் தலைவனை போட்டு அடின்னு அடிச்ச அடியில் வந்து அவர் போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அன்பறிவு டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்பியே வேறு ஆக போகிறாரு. அதனால வந்து மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட்டு. அப்புறமேட்டு இப்போ டிசம்பர் வாக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழக தேர்தலுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்துக்கும் கிளம்புறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வேறு இருக்குது. தலைவனை சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி வந்து தலைவனை கையிலே பிடிக்க முடியாது. அவர் வரதுக்கான சான்ஸ் வந்து கிடையவே கிடையாது. போன சீசன் 8th சீசன் முடிகிறப்பே பார்த்திங்கன்னா அந்த டீம் ஹெட்டு எல்லாமே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சீசனும் வந்து விஜய் சேதுபதி தான் பண்ணுவார். நவரசங்களும் கலந்து ஒன்று இருக்கும், நாங்கள் வேறு மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதை சீசன் 9 இல்லை அல்டிமேட் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைப்பா, சீசன் 9க்கான க்ளூ தான் விஜய் சேதுபதி தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போகிறாரு. என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களா, மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து அதுவுமே இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா எல்லா லாங்குவேஜில் வந்து என்டர்மெண்ட் இவங்கெல்லாம் டைப் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் இருக்குது. ஆனால் அந்தளவு வந்து ஃபேமாக கிடையாது. இருந்தாலும் ஒரே ராக்கி பாய், ஒரே அந்த சைனீஸ் படம் ஒரே மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவு ஃபேம் கிடையாது. ஒரு சில சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்துச்சு. ஒரு வழியாக பிக் பாஸ் அங்கே தான் போகுது, வேற லெவலில் இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவியில் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகிறது. ஜியோ ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஹாப்பியான நியூஸ். ஏன்னா 8 சீசனாக பார்த்துட்டாங்க. இன்னொரு மாற்றும் போது இன்னொரு ஹைப் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு விஜய் டிவிலே இருந்து போகலாம், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மலையாள பிக் பாஸும் தெலுங்கு பிக் பாஸும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ப்ரோமோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கிட்ட நாகார்ஜுனா பண்ணிட்டு இருக்காரு, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா லாலட்டா வந்து பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவலில் இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து மலையாள பிக் பாஸ் வந்து தொடங்க இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ் அதுக்கப்புறமேட்டு தொடங்க இருக்கு. அதனால வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா EVPலாம் வந்து எப்போதுமே வந்து மலையாள பிக் பாஸ் வந்து இது அதே செட்டு தமிழ் முடியும், அதுக்கப்புறமேட்டு மலையாள பிக் பாஸ் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நான் ஒரு சீசன் நான் ஃபுல்லாக பார்த்தேன். அதாவது அப்போ பார்க்க சான்ஸ் கிடச்சி மலையாள பிக் பாஸ் பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்போது நம்மளோட செட்டு நம்மளோட இது அப்படியே இருந்துச்சு. ரூமர் கிடையாது, உண்மைதான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளுமே EVPக்கு வந்து அடிக்கடி போயிருக்கோம். அந்த பிகில் படம் நடக்கிறப்பையும் போயிருக்கோம். விஜய் டிவியில் நிறைய ஷோஸ்க்கெல்லாம் கூட நம்ம போயிருக்கோம். நம்ம வந்து ஷோலாம் கூட ஹாட் ஸ்டார்லையும் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது போகும்போது சூப்பர் இருக்கும். அதனால வந்து இந்த டைம் வந்து சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் இந்த ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படிலாம் கிடையாது. மலையாளத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து தனி செட்டை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து தனி செட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அதை ஆல்டர் பண்ற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஒர்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்களுமே வந்துட்டு இருக்கு. இப்போ மலையாளம் தெலுங்கு இந்த சைடு ஆரம்பிச்சாலுமே பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ்ல ஹிந்தியா இருக்கட்டும், போன டைம் நம்ம ஸ்ருதிகா பண்ண சீசன் கூட அப்பப்போ ஒரு வீடியோஸ் எல்லாம் கூட ரிவ்யூ பண்ணோம். பார்க்கும்போது அந்த
டைம் கார்டு இதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. பிக் பாஸ்க்கே அங்கே அதிகாரம் கிடையாது, வீட்டில் யார் அந்த டைம் கார்டோ அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த விவியான்லாம் வேற லெவலில் பண்ணாப்ல. அந்த மாதிரி எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போன தடவை நான் சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த க்ரூ அப்படியே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஹாட் ஸ்டார் வேறு இணைஞ்சிருச்சு. அந்த கலர்ஸ் தமிழ்லேருந்து நிறைய க்ரூவெல்லாம் இங்கே வருவாங்க. அதனால வந்து கண்டஸ்டன்ட் தரமாக எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் டாஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் அதே மாதிரி தான் விஷயங்கள் நம்மளுக்குமே கிடச்சிக்கு. டாஸ்க் எல்லாம் தரமாகவே இருக்கும். ஏன்னா போன தடவை ஒளிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணமே டாஸ்க்கு சுத்தமாகவே இல்லவே இல்லை. ஏதோ பாலை வச்சு விளையாடுறது, பெயிண்ட் ஏதோ பண்ணுறானுங்க, ட்ரம்மை வச்சு உருட்டுறது, அந்த மாதிரி டாஸ்க் ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல வந்து காமன் பீப்புள் நீங்கள் வரலாம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. தமிழ் பிக் பாஸ்ல பல வருடங்களாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் பீப்புள் வரணும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த டைம் வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இந்த குக் வித் கோமாளி அவங்களாம் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளும் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. காமன் பீப்புள்னு சொல்லிட்டு இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர், இந்த காத்துக்கருப்பு கலை, இந்த மாதிரி ஒரு நிறைய குரூப் சுற்றிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நாங்கள் டிஜிட்டல் மீடியா சோசியல் மீடியாவில் அவங்கள பார்த்து செம்ம காண்டாகுது. நாங்கள் ஜிபி முத்துவை கூட ரசித்தோம். தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வந்து தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டே போயிடும். நம்ம பல ரிவ்யூவர்ஸ்கிட்ட பேசும்போது அதான் சொல்றாங்க, இவங்களெல்லாம் ஏதோ போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் தற்கொலைகள்லாம் வந்து வீடியோஸ் இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தயவு செஞ்சு அவங்க எல்லாம் விடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மற்றபடி யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக் வித் கோமாளிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, சீரியல்லேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சீரியலில் ஒரு டாப்பில் ஒரு சீரியல் போயிட்டு இருக்குன்னா அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வருவார், அந்த ஹீரோயின் வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடர்லேருந்து வினோத் பாபு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போன தடவை பவித்ர ஜனனி, இந்த வினோத் பாபு அப்படின்ற மாதிரி. அப்புறமேட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து குமரன், அப்புறம் குக் வித் கோமாளிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் அடிப்படுது. திவ்யா துரைசாமி வந்து வாழை படத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க. திரும்பி ஒரு இன்னொரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்து ரம்யா பாண்டியன் மாதிரி ஃபேமஸ் ஆனாங்க. இந்த டைம் வந்து அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அமரன் படத்தில் நடிச்சப்போ குக் வித் கோமாளில் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோஸ் வச்சிருக்க உமர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர்கள் அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேராக வந்து பார்த்தீங்கன்னா சபானா தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர்கள் ரூமர்ஸ், இவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு என்னன்னா லட்சுமி ராமகிருஷ்ணர் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க, வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டைரக்டர் சொல்வதா மூலமை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உள்ள வந்தா எப்படி இருக்கும்? அதாவது அந்த 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 சொல்வதாமை வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது எப்படி இந்த மேடம் இப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள கொண்டு நீ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்க, இங்கிட்ட ஒரு 5 பேர் இங்கிட்ட ஒரு 5 பேர் நடுவில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை, எதனால கிச்சன்ல சமைக்க மாட்டேங்கிறீங்க, எதனால பாத்ரூம் கழுவுற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லவ் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து நடுவில் உட்காந்து வேற லெவலில் வந்து ஃபன்னாக இருக்கும். நம்ம அவங்க அடிச்சுக்குவாங்க, நமக்கு பார்த்து ஃபன்னாகவே இருக்கும். அவங்கள இறக்கி விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே பர்சனலாக தோணுது. அவங்க இந்த காலை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த கண்டஸ்டன்ட்லாம் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் இவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து பிக் பாஸ் அப்டேட் வந்து டெய்லியுமே வந்தாலுமே கூட உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க.